2013 வெளிவந்த காஞ்சூரிங் படத்தை நம்மள எல்லா பேருமே ஒரு தடவையாக பார்த்துருப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் அது. அந்த படத்தில் வர்ற கதை உண்மையான கதை தான். பட் அதை படமாக காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய என்ஹான்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம காஞ்சூரிங் படத்தோட ரியல் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். 1971 தாங்க கதை ஆரம்பிக்குது. ராகர் அப்புறம் ஃபெரோன் அவங்க 2 பேத்துக்கும் 5 குழந்தைங்க இருக்காங்க. 5 குழந்தைங்களுமே பெண் குழந்தைங்க. ஆண்ட்ரே, நான்சி, கிறிஸ்டின், கிண்டி அப்புறம் ஏப்ரல் அப்படின்னு 5 குழந்தைங்க. அவங்க 2 பேர் மொத்தமாக 7 பேரும் சேர்ந்து அவங்க இருந்த பழைய வீட்டில் இருந்து அவங்க கையில் வச்சிருக்க சேவிங்ஸ் அப்புறம் பேங்க் அந்த மாதிரி எல்லா காசையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புது வீடை வாங்குறாங்க. 14 ரூம் கொண்ட பயங்கரமான ஒரு பெரிய வீடு. அந்த வீடை வாங்கி அவங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அந்த வீடுக்கு குடியேறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாது அந்த வீட்டில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அவங்களும் சந்தோஷமா அந்த வீட்டில் குடியேறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த வீடு பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே தான் மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம காஞ்சூரிங் படத்தில் காட்டுற மாதிரி ஒரு சில நாள் மட்டும் அந்த இன்சிடென்ட்லாம் நடக்கலாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு எப்போ குடி போனாங்களோ அப்போலேருந்து, அதாவது முதல் நாள்ல இருந்தே அந்த பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சாலும் நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு அவங்க ஒரு 3 புத்தகமா அந்த இதை எழுதியிருக்காங்க, ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை. அப்படி படத்துல கூட சில சீன்ஸை மட்டும் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அந்த புத்தகத்துல அவங்க தெளிவாக எழுதியிருப்பாங்க அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த புத்தகத்தை படிச்ச நிறைய பேர் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க புத்தகத்துல என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் எங்க வீட்டில் நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்கும். அதுல சில இது இந்த மாதிரி நாங்கள் ஒரு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான பேட் ஸ்மெல் அடிக்கும். லைக் அது ஒரு பிணம், அதாவது பிணத்துல ஒரு துர்நாற்றம் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான வாடை பயங்கரமா அவங்களுக்கு அடிச்சிருக்கு. ஸோ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தா அவங்களுடைய பேக் ஆடு பின்னாடி அப்புறம் அந்த சைடு இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்மெல் தான் அடிச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஆனால் எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு பெண்ணுடைய ஒரு லைக் ஷேடோ அந்த மாதிரி எங்களுக்கு நிறையா தென்பட்டுருக்கு. இதெல்லாம் நாங்கள் கண்கூடாவே பார்த்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஃபேமிலியில இருந்த எல்லா பேருமே. இது மட்டும் இல்லாமல் நைட்டு சவுண்டு கேட்கறதாகட்டும், அப்புறம் அவங்க குழந்தைங்க லைக் இந்த காஞ்சூரிங் படத்திலே காமிச்சிருப்பாங்க, அவங்க கண்ணாமூச்சில் ஆடும்போது கைத்தட்ட சவுண்டு கேட்டு அந்த சைடு குழந்தைங்க போகும் பார்த்துருக்கீங்களா, அந்த இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கு. இது மாதிரி அவங்க வீட்டில் நிறைய இன்சிடென்ட் இதனால நடந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெரோன் ஃபேமிலி மொத்தமாக 9 வருஷம் கிட்ட அதே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்படி அவங்க 9 வருஷமா அதே வீட்டில் இருந்ததுக்கான ஒரே ஒரு காரணம், அவங்கள்ட்ட அடுத்து ஒரு வேற வீட்டுக்கு மாறி போகிறதுக்கான ஃபினான்ஷியல், அதாவது அவங்கள்ட்ட சுத்தமாக காசே இல்லை. இருந்த காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடை வாங்கி சந்தோஷமா வந்தாங்க. பட் ஆனால் இந்த வீடே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு 9 வருஷம் பல்ல கடிச்சிட்டு அவங்க அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த 9 வருஷமும் அவங்க அனுபவிச்ச ஒவ்வொரு இதுவுமே பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூமெண்ட் தான். ஸோ அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் 1980 தான் அவங்க அந்த வீட்டில இருந்து காலி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நிறைய இன்சிடென்ட்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த ஈடி லொரைன் அப்படி அவங்கலாம் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி உடனே இப்போ அவங்களே விரட்டி விடுற மாதிரி. பட் ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. ஈடி அப்புறம் அவங்க லொரைன், அவங்க 2 பேர் லொரைன் வாரன், அவங்க 2 பேருமே லைக் பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் மட்டும்தான். அவங்களுக்கு பேய் ஓட்டெல்லாம் தெரியாது. அந்த படத்தை கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஹான்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இவங்களே பேய் அதெல்லாம் ஓட்டுற மாதிரி. பட் ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. அவங்க வெறும் இன்வெஸ்டிகேட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டில் பேய் இருந்துருக்கா இல்லையா அப்படின்னு. அதுவுமே அவங்க ரொம்ப வருஷம் அதே வீட்டில் இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறையா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எதுக்குமே எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேபி இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷம் நடக்குது அப்படின்னா எத்தனை வருஷம் அந்த வீட்டிலே இருப்பீங்க? உங்கள்கிட்ட ஒரு ஃபினான்ஷியலாக பேலன்ஸ் இல்லை, அமௌண்ட் இல்லை, இப்போ வேறு வீடு மாறுறது அப்படின்னா இருப்பீங்களா இல்லையா? இல்லை எனக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.